நெஞ்சம்தான் கலந்தனவே. அத்தியாயம் 4. அதிகாலையில் எப்போதும் போல் எழுந்த சிவகுரு நடைப்பயிற்சிக்கு ஏற்றவாறு உடை அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். இன்னமும் வீட்டில் இருந்தவர்கள் யாரும் எழவில்லை. வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தபோது கூட அவனுக்கு சக்தி பிரியாவின் ஞாபகம் வரவே இல்லை. அப்படி ஒருத்தியை பற்றி அவன் மறந்தே போனான். அப்போது ஒரு கார் வந்து வாயிலின் முன் நின்றது. அதிலிருந்து நவநாகரிக மங்கை ஒருத்தி இறங்கினாள். அவளை கண்டதும் சிவகுருவின் முகம் இறுகி அவனது பார்வை கூர்மையானது. அவளும் இவனை கண்டதும் திகைத்தவள். பின்பு முகத்தின் உணர்வுகளை கவனமாய் மறைத்தபடி பதிலுக்கு அவனை பார்த்து உறுத்து விழித்தாள். இருவரும் சண்டை கோழி போல் சீறி பாய தயாராக இருந்தனர். அப்போது மாமா என்கிற கீச் குரல் இடையிட்டது. யார் என்று யோசித்தபடி திரும்பிய சிவகுரு அங்கே தூக்க கலக்கத்தில் விழிகளை கசக்கியபடி நின்றிருந்த சக்தி பிரியாவை கண்டு திடுக்கிட்டான். அவன் அவளை பற்றிய நினைவுகளே நேற்று இரவே மறந்து போயிருந்தான். நான் உங்களை அங்கிள்னு கூப்பிட்டுருக்க கூடாதுதான். சாரி. சரண் மாமாவுக்கு நீங்க அண்ணன் தானே, அதனால நீங்களும் எனக்கு மாமா தான், ஓகேவா? அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் தண்டனை தரக்கூடாது மாமா. நைட்லாம் ஒரே குளிர், அது கூட பரவாயில்ல சமாளிச்சிட்டேன். ஆனால் ஒரே கொசுக்கடி, இங்கே பாருங்க என்று தன்னுடைய வலக்கையை அவன் முன் நீட்டியவள் எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு அதே மாதிரி முகத்திலையும் கூட சிவப்பு புள்ளிகளாய் தெரிந்த கொசுக்கடியை அவனிடத்தில் காட்டி அனுதாபத்தை தேடிக்கொண்டிருந்தாள் அவள். சாருலதாவோ நக்கல் வலியும் விழிகளுடன் எல்லல் புன்னகையோடு சிவகுருவை பார்த்திருந்தாள். அதை கண்டதும் சிவகுருவின் கோபம் அதிகரித்தது. சரண்! அவன் வீடே அதிரும்படி கத்தினான். சிவா, எதுக்கு இந்த கோபம்? கோபத்தை கொஞ்சம் குறைங்க என்று சாருலதாவின் குரலில் அத்தனை கேலி இருந்தது. ஆமா மாமா, கொஞ்சம் கோபத்தை குறைச்சாதான் நல்லது. நேற்று ராத்திரி நீங்க என் கையை பிடிச்சு மேலே அவள் கூறும் முன் சிவகுரு அவள் முன் ஆத்திரத்துடன் வந்து நின்றவன், இப்போ நீ வாய மூடல, என் வீட்டில் திருட வந்தவன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நேத்தே அதை செஞ்சிருக்கணும், செய்யாம போனது ஏன் தப்பு தான். ஏதோ டென்ஷன்ல உன்னை இத்தோட விட்டது நல்லதுன்னு நினைச்சுக்கோ என்று மிரட்டும் துணியில் கூற அவனது வார்த்தைகளில் சக்தி பிரியா கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். அவள் குறும்பு பெண், கலகலப்பான பெண்தான். அதே சமயம் கொஞ்சம் அதட்டி பேசினாலும் பயந்து விடும் பிள்ளை மனம் படைத்த குழந்தை குமரி பெண் ஆவாள். அவளின் நல்ல நேரம் நேற்று சிவகுரு சாருலதா நினைவில் உழன்று கொண்டிருந்ததால் அவளை வீட்டு விட்டு வெளியேற்றியதோடு விட்டுவிட்டான். இல்லை என்றால் நடந்திருப்பதே வேறு. என்னன்னா? தூக்கம் கலையாத குரலில் கேட்டபடி அங்கு ஓடி வந்தான் சரண். யார் அது சரண்? உன்னை மாமாங்கிறா? சிவகுரு எரிச்சலோடு தம்பியை பார்த்து கேட்டான். சங்கீதாவோட தங்கச்சி சக்தி பிரியா. தம்பி கூறியதை கேட்டு சிவகுரு மனதிற்குள் துணுக்குற்றான். அதற்குள் சங்கீதா மற்றும் ராணி இருவரும் அங்கு வந்துவிட்டனர். தனது தங்கையை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கும் சிவகுருவை கண்டு சங்கீதாவுக்கு கோபம் வந்தது. சக்தி, என்னடி நடந்துச்சு? சங்கீதா தங்கையை அதட்டினாள். அது சிவகுருவின் செயலை எப்படி சொல்வது என்று தெரியாது விழித்தாள் சக்தி பிரியா. சொன்னால் நிச்சயம் ஒரு பிரளயம் இங்கு வெடிக்கும். அவள் ஒரு இடத்தில் இருந்தால் அங்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். அவளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பவள் அவள். அதனால் அவள் அமைதி காத்தாள். அப்பா மேல பிராமிஸா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சங்கீதா தங்கையின் பலவீனத்தில் கை வைத்தாள். தந்தை என்றாலே தங்கைக்கு மிகவும் உயிர். அவரது வார்த்தை அவள் என்றுமே தட்டியதில்லை. அதனால்தான் சங்கீதா இப்படி கேட்டது. சங்கி, நீ சொல்லுன்னு சொன்னா சொல்லிட்டு போறேன், அதுக்கு எதுக்கு அப்பா மேல சத்தியம் பண்ணி கேட்குற என்ற சக்தி பிரியா அடுத்த நொடி மடை திறந்த வெள்ளம் போல் நடந்ததை கொட்டி முடித்தாள். புயலடித்து ஓய்ந்தார் போன்று அங்கு கனத்த அமைதி நிலவியது. என்னை பார்க்க இங்க வந்த என் தங்கச்சியை நீங்க எப்படி அவமானப்படுத்தலாம்? சங்கீதா கிடைத்தது வாய்ப்பு என்று சிவகுருவிடம் எகிரினாள். சங்கி, அமைதியாருமா. சக்தி ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பா, அதான் தம்பி தண்டனை கொடுத்திருப்பாரு. ராணி பெரிய மகளை சமாதானப்படுத்தினார். மா, நான் டிவியில படம் பார்த்துட்டு தான் இருந்தேன், சேட்டை எதுவுமே பண்ணலமா. அந்த ரணகலத்திலும் அன்னையோட மல்லுக்கட்டை தவறவில்லை சக்தி பிரியா. மா, சக்தி சேட்டை பண்ணியிருந்தா கூட ஒன்று சரணை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இல்லை என்ன கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். ரெண்டுமே செய்யாம வயசு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கதவை சாத்துறது நல்ல ஆண்மகனுக்கு அழகா என்று எகிரிய சங்கீதாவின் பார்வை நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா என்பது போல் சிவகுருவை ஏளனமாக பார்க்க வைத்தது.
இந்த லட்சணத்தில் சாருலதா வேறு கிண்டலாய் நடப்பதை பார்த்தபடி நமட்டு சிரிப்புடன் நின்றிருந்தாள். எல்லாவற்றையும் கண்ட சிவகுருவின் ஆத்திரம் எல்லையை கடந்தது. ஆமா, நான் அப்படிதான் செஞ்சேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அவன் தனது இரு கைகளையும் கட்டிக்கொண்டு தனது முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்றான். நீங்க என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சங்கீதா தனது வாதத்தை சிறிதும் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. சங்கி, ராணி மகளை சமாதானம் செய்ய முயன்றார். சரண் எதுவும் பேசவில்லை. அண்ணன் செய்தது சற்று அதிகப்படி என்றே அவனுக்கும் தோன்றியது. மன்னிப்பா? நானா? தொழில் வட்டாரத்துல என்னை பத்தி கேட்டுப்பாரு. தப்பே செஞ்சாலும் அதை தெரிஞ்சே செஞ்சாலும் நான் மன்னிப்பே கேட்டது கிடையாது. அப்படிப்பட்ட நான் போயும் உன் அறவேக்காடு தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சியா? நெவர் என்றவன் காற்றை போல் வேகமாய் அவர்கள் எல்லோரையும் கடந்து சென்றான். நடைபயிற்சி செல்லும் எண்ணமே அவனுக்கு இல்லாது போயிற்று. அவ்வளவு கோபம் அவனுக்கு. சங்கீதா தனது அன்னை தங்கையுடன் உள்ளே சென்றுவிட சரண் மட்டும் எஞ்சி இருந்தான். அப்போதுதான் அவன் சாருலதாவை கவனித்தான். நடந்த கலவரத்தில் ஓரமாய் நின்றிருந்த அவளை அவன் கவனிக்கவே இல்லை. வாச்சாரு, எப்ப வந்த? அவன் சங்கடமான புன்னகையுடன் அவளை வரவேற்றான். இப்பதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தான் என்றவள் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். என் கல்யாணத்துக்கு ஏன் வரல சாரு? நான் உன்னை ரொம்ப எதிர்பார்த்தேன். நானுமே ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் என்று பூடகமாக கூறியவளின் பேச்சு அவனுக்கு புரியவில்லை போலும். பரவாயில்ல விடு, இப்போவாது வந்தியே. குணசேகரன் சுந்தரி இருவரும் அங்கே வந்தனர். திடுமென மகள் அங்கு நிற்பதைக் கண்டு அவர்கள் நம்ப முடியாது விழிகளை கசக்கிக் கொண்டனர். நானே தான் மாம் என்று சாருலதா புன்னகையுடன் வந்து அன்னையை அணைத்து கொண்டாள். அவர்கள் பேசுவதற்கு தனிமையை கொடுத்துவிட்டு சரண் அங்கிருந்து அகன்றான். ராணி அறைக்கு வந்ததும் சக்தி பிரியாவை வறுத்தெடுத்து விட்டார். அதே போல் சங்கீதாவும். இப்ப கூட உங்களுக்கு உங்க அண்ணாவை தட்டி கேட்க தோணலல்ல என்று சரண் அறைக்குள் நுழைந்ததும் அவனை பிடித்து கொண்டாள். நிச்சயம் கேட்கிற சங்கி, சக்தி விஷயத்துல அவர் செஞ்சது ரொம்ப தப்பு என்ற கணவனை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அதிசயமா இருக்கு. நாம இந்த வீட்டு ஆளுங்க, அண்ணா காட்டும் அதிகாரத்துக்கு கட்டுப்படலாம். ஆனா சக்தி, அவ பாவம். சங்கி, அவ சின்ன குழந்தை மாதிரி. அப்படியே அவ தப்பே பண்ணி இருந்தாலும் சொல்லி திருத்தி இருக்கலாம். ஆனா அவ தவறே செய்யாத பட்சத்துல அண்ணா அவகிட்ட இப்படி நடந்துகிட்டது கொஞ்சமும் எனக்கு பிடிக்கல. கணவனது பேச்சு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. திருமணமான பின்பு இன்றுதான் அவள் அதீத சந்தோஷப்பட்டாள். காலை உணவு நேரத்தில் சரண் தாத்தாவிடம் தனது அண்ணனை பற்றி புகார் வாசித்தான். அவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டவர், நான் சிவா கிட்ட பேசுறேன் என்று கூறியதோடு முடித்து கொண்டார். அவர் சொன்னால் செய்வார் என்கிற நம்பிக்கை சங்கீதாவிற்கு இருந்தது. அதனால் அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். எதிரியாக கருதும் சிவகுருவை வீழ்த்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பலமாக பற்றி கொள்ளும் மனநிலையில் அவள் இருந்தாள். சொன்னது போல் தாத்தா சிவகுருவிடம் இது பற்றி கேட்டார். அவனோ கடுப்புடன் அவரிடம் கத்தினான். நான் அவளை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நேத்த நம்ம வீட்டுல அவளை திடுமென்னு பார்த்தா நான் என்ன நினைப்பேன்? அதான் யார் நீன்னு கேட்டேன். அதுக்கு அவ பதில் சொல்லாம அங்கிள் அது இதுன்னு பேசினா கோவம் வருமா வராதா? அதான் அவளை வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டேன். அவனது கொதிப்பு இன்னமும் அடங்கவில்லை. அக்கா தங்கை இருவரின் பேச்சு அவனது ஆத்திரத்தை கிளப்பி இருந்தது. அதைவிட சாருலதாவின் கேலி பார்வை வேறு அவனை கொதி கலனாக உருமாற்றி இருந்தது. எனது உன்னை பார்த்து அங்கிள்னு சொன்னாளா? திகைப்புடன் கேட்ட தாத்தாவின் உதட்டோரம் கேலி சிரிப்பில் துடித்தது. தாத்தா, அந்த லூசு தான் அப்படி சொல்லிச்சேன்னா நீங்களுமா? அவனுக்கு அத்தனை தலையிறக்கமாக போய்விட்டது. சரி விடு சிவா, நான் பார்த்த வரைக்கும் சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு, குறும்பு பொண்ணு, அவ்வளோதானே தவிர அவ மற்ற பொண்ணுங்க மாதிரி சூதுவாது தெரியாது. அவ எப்படிப்பட்டவளா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எனக்கு என்ன. இனி ஒரு முறை நீ அவகிட்ட இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. சற்று எச்சரிக்கும் குரலில் அவர் கூற, நான் பெண்களை வெறுக்கிறவன், அவன் இல்லை, எந்த பெண்ணுக்கிட்டையும் எந்த மாதிரியும் நான் நடந்துக்க மாட்டேன் என்றவன் அவரது அறையை விட்டு வெளியேறிவிட்டான். வாயிலை நோக்கி வேகமாய் நடந்து கொண்டிருந்த சிவகுருவின் முன் சொல்லாமல் கொல்லாமல் வந்து நின்றாள் சக்தி பிரியா. அவன் மட்டும் தனது நடையை நிறுத்தவில்லை என்றால் இருவரும் சேர்ந்து படியில் உருண்டிருந்திருப்பார்கள். அறிவுகிட்ட அடுத்து என்ன சொல்லியிருப்பானோ? தாத்தா கூறியது நினைவில் எழுந்து அவனை சிறிது கட்டுப்படுத்தியது. உனக்கு என்ன கண்ணு இல்லையா? இப்படிதான் எரும மாடு மாதிரி இடையில வந்து நிப்பியா? அவன் காச் மூச்சென்று கத்திக்கொண்டிருக்க சக்தி பிரியாதான் பேச வந்ததை மறந்து விழிகள் அகல அவனை ஆவென்று பார்த்திருந்தாள். ச,
என்றவள் அவளை சுற்றி கொண்டு போக முயல அதில் சுதாரித்தவள் மீண்டும் அவன் முன் வந்து நின்றாள். என்ன? அவன் அதட்டலாய் அவனிடம் கேட்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா மாமா? முதல்ல இந்த மாமாவை கட் பண்ணு. ஏனோ அந்த சொல் அவனுக்கு எரிச்சலை அளித்தது. மாமாவை மாமான்னு தானே கூப்பிட முடியும், சித்தப்பா நான் கூப்பிட முடியும்? அவள் வாயை மூடிக்கொண்டு கலுக்கென்று சிரிக்க பதிலுக்கு அவன் முறைத்த முறைப்பில் அவள் சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ணு, அவன் கரார் குரலில் கூற சக்தி பிரியா சுற்றும் முற்றும் பார்த்தபடி அவன் அருகில் வந்து அவனது கைகளை பற்றியபடி, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், எல்லாம் என்னால தான், மன்னிச்சிருங்க என்றவள் அங்கிருந்து ஓடி சென்று தள்ளி நின்று கொண்டாள். அவன் புரியாமல் அவளை பார்த்தபடி நின்றிருந்தான். மாமான்னு கூப்பிடாம அங்கிள்னு கூப்பிட்டது என் தப்பு தானே மாமா, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். அவள் அவனை பார்த்து கூற, இவள அவன் பல்லை கடித்தபடி கையை இறுக மூடி கோபத்தை கட்டுப்படுத்த முயன்ற போதுதான் தன் கையில் எதையோ உணர்ந்தான். அவன் அவசரமாய் தனது வலக்கை உள்ளங்கையை விரித்து பார்த்தான். அதில் அழகாய் சாக்லேட் ஒன்று வீற்றிருந்தது. அவன் சாக்லேட்டை பார்ப்பதை உணர்ந்த அவள், மாமா உங்களுக்கு சுகர் இல்லைல்ல என்று பொங்கி வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டாள். நீ மட்டும் பக்கத்துல இருந்திருந்த கொன்றுப்பேன், அதான் பக்கத்துல இல்லல்ல, 100 அடி தூரத்துல தள்ளி நிக்கிற என்றவள் கலகலத்து சிரித்தாள். அவளது சிரிப்பை எரிச்சலுடன் பார்த்தவன் தனது காரை நோக்கி நடந்தான். காருக்குள் ஏறி காரை கிளப்பும் போதுதான் இன்னமும் தான் அந்த சாக்லேட்டை தூர வீசாது கையில் வைத்திருப்பதை கண்டான். இது வேற என்று எரிச்சலுடன் அதை வெளியில் தூக்கி எறிந்தவன் காரை கிளப்பிக் கொண்டு சென்றான். அவனது செய்கையை கண்டு முகம் வாடியவள் அங்கே ஓடி வந்து கீழே கிடந்த சாக்லேட்டை கையில் எடுத்தாள். பின்பு முகம் மலர, நல்ல வேளை சாக்லேட் நமக்கே திரும்ப கிடைச்சிருச்சு என்றவள் அதை பிரித்து உண்ண ஆரம்பித்தாள். சாரு, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு, நீ போட்டோ பார்த்துட்டு ஓகே சொன்னா நல்லா இருக்கும். சுந்தரி மகளின் முன் புகைப்படம் ஒன்றை நீட்டினார். மாம், இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவள் சலிப்பான குரலில் கூற, ஆனா இந்த மாப்பிள்ளையை விட எனக்கு மனசில்ல. மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம், ஒரே பையனா, எக்கச்சக்க சொத்துக்கள் தொழில்கள் இருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? குணசேகரன் மகளிடம் மணமகனின் பெருமையை அடுக்கிக் கொண்டே போனார். எனக்கு பிடிக்க வேண்டாமா டேட்? போட்டோவை பார்த்துட்டு சொல்லு. குணசேகரனின் கரார் குரலில் மனமே இல்லாது புகைப்படத்தை வாங்கி பார்த்தவள் மறுகணம் இமைக்க மறந்து அதையே பார்த்திருந்தாள். வாவ், வாட் அ ஹேண்ட்சம் மேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரியான ஒருத்தனை தான் என்றவளது முகம் மலர்ச்சியில் பிரகாசித்தது. அப்போ பேசி முடிச்சிட்டுமா? குணசேகரன் கேட்ட கேள்விக்கு என்று அவள் வெட்கத்துடன் தலையசைத்தாள். மகளின் வெட்கம் கண்டு பெற்றோரின் மனம் நிறைந்தது. பெற்றோரிடம் பேசிவிட்டு வெளியில் வந்த சாருலதாவின் விழிகளில் கணவனை வழி அனுப்பி வைத்துக் கொண்டிருந்த சங்கீதா தென்பட்டாள். சங்கீதாவை கண்டதும் அவளது விழிகளில் குரோதம் கொப்பளித்தது. அவள் நேரே சங்கீதாவை நோக்கி சென்றாள். ஹாய் சங்கீதா, ஐ எம் சாருலதா, சரணோட அத்தை மக. ஹாய். சரண் சொல்லியிருக்காரு. சிறிது நேரம் இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தனர். பின்பு மெல்ல சாருலதா ஆரம்பித்தாள். நம்ம வீட்டு ஹிட்லர் என்ன சொல்றாரு? ஹிட்லரா? யார் அது? புரியாமல் பார்த்த சங்கீதாவை கண்டு புரிதலுடன் புன்னகைத்து சாருலதா, என்ன சங்கீதா புரியாத மாதிரியே கேக்குறீங்க? நான் வேற யார சொல்வேன், எல்லாம் அந்த சிவகுருவை தான். சிவகுரு பெயரை கேட்டதும் சங்கீதாவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. இதுதான் சபயம் என்று சாருலதா அவளிடம் சிவகுருவை பற்றி சொல்ல அவளை ஏற்றிவிட்டாள். சிவாவுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் என்கிற அகம்பாவம் ரொம்ப ஜாஸ்தி. விட்டா இந்த உலகமே அவனை நம்பிதான் சுத்துதுன்னு சொல்லுவான். எல்லாரையும் தனக்கு கீழே அடக்கி வைக்கணும்னு நினைப்பான். ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துப்பான். அதான் அவனை ஹிட்லர்னு சொன்னேன். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அவரு சரண ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துறாரு. எனக்கு செலவுக்கு பணம் வேணும்னா கூட சிவகுரு கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் எடுக்கணும். சில சமயம் இந்த அடிமை வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கு என்று சங்கீதா தலையை பிடித்து கொண்டாள். தனியா எதுக்கு ஓடுறீங்க சங்கீதா? கூட சரணையும் கூட்டிட்டு போங்க. எப்படி? சொத்துக்களை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க, பிரிச்சு கொடுத்ததும் சரணை கூட்டிட்டு தனியா போயிருங்க. இதுக்கு சரண் ஒத்துக்க மாட்டாரு. சங்கீதாவின் முகம் வாடியது. அப்போ ஒன்று செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி சரண் கிட்ட பேசி பாருங்க, வெற்றி உங்களுக்கே. நான் என்ன செய்யணும்?
சங்கீதாவின் குரலில் ஆர்வம் வழிந்தோடியது. சாருலதா தனது மன அழுக்குகளை சங்கீதாவின் மனதில் இறக்கி வைக்கலானால் ஒரு துளி போதும் பாலின் தூய்மையை கெடுப்பதற்கு. அதேபோல் சாருலதாவின் விஷ வார்த்தைகள் சங்கீதாவின் மனதில் நஞ்சை விதைத்தது. மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.